ராஜ்யசபா எம்பி பொறுப்பு குடுக்கல வைகோ அவர்களுக்கு. அது நீண்ட கால அரசியல் பயணம் செய்தவரு. அப்போ அந்த ஒரு உணர்வு உங்க தொண்டர்கள் கிட்ட இருக்கா? இல்ல கண்டிப்பா இருக்கும். உங்ககிட்ட கூட அந்த மன வருத்தம் இருக்கும்னு இல்ல நினைக்கிறேன். நீங்களே இப்ப நான் டிசப்பாயின்ட்மென்ட் அதான் சொன்னேன். கொஞ்சம் யோசிச்சேன். ஏன்னா அந்த இது கூட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சுதான் நான் என் வாயில கூட வரலன்னா சொல்லக்கூடாது. ஏன்னா திரும்பி திரும்பி அதை நினைவு படுத்தக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் டிசப்பாயின்மெண்ட் சொன்னேன் நானு. சில ஏமாற்றங்கள் சொல்லியிருந்தேன் நானு. ஆனா வந்து அது இயற்கை தானே. கட்சிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் தொண்டர்களுக்கு வந்து அந்த ஒரு இது இருக்கும். அந்த கொஞ்சம் சங்கடப்படுவாங்க. சில பேர் கோவப்படுவாங்க. இப்போ எங்களோட இயக்க நிர்வாகிகள் அஃபிஷியல் இதில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் அது வெளிப்படையாக எதுவுமே அது மாதிரி சொல்லவும் மாட்டேன் செய்வோம். ஆனால் அடிப்படை தொண்டர்கள் பொறுத்த இணையத்தில் சில பேர் சில பதிவுகள் போடுவாங்க. அது எல்லா இயக்கத்தில் நடக்கிறதா. அதை வந்து நம்ம வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 7 மண்டல செயல்கள் கூட்டத்தில் நடந்தோம். நானும் தலைவர் கடந்துக்கிட்டோம். அந்த கூட்டத்தில் எல்லா கூட்டங்கள்லையும் தலைவர் பொறுத்த வரைக்கும் அவர் 3 முறை ஒன்றிய அமைச்சர் கேபினெட் அந்த அமைச்சர் பதவியே வந்து அவர் நிராகரிச்சிருக்கிறார். அதை வந்து அரசியல் அதிசயம்னு சொல்லிட்டு பல பத்திரிகைகள் எழுதினாங்க. இப்படிப்பட்ட ஒரு தியாக ஒரு உள்ளம் கொண்ட ஒரு தலைவர் பொறுத்த வரைக்கும் ஒரு ராஜ்யசபா இதுக்காண்டி நம்ம ஒரு வேற மாதிரி ஒரு முடிவு எடுத்தானா நம்ம ஜனங்க மத்தியிலும் சரி இது மத்தியும் தலைவருக்கு ஒரு பெரிய ஒரு அவப்பேர் உருவாக்கிடுவாங்க. அதனால நம்ம இந்த 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 ராஜ்யசபா கொடுக்காதனால நம்ம வந்து இப்படி பேசுறதோ இப்படி ஒரு நிலைப்பாடுல ஒரு மாற்றத்தை நம்ம இது பண்றதோ இருக்கவே கூடாது. இந்த கூட்டணி நம்ம தொடரணும். அது எந்த நோக்கத்துக்காண்டி இந்த கூட்டில் சேர்ந்தோமோ அந்த காரங்க நீயும் தொடருது. அதனால இது மறுபடியும் ஒரு வாய்ப்பு வரலாம் செய்யலாம். அதனால வந்து இதை நம்ம கடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 7 செயல்கள் கூட்டத்திலேயே அழுத்தம் திருத்தமா நாங்க சொன்னோம். நிர்வாக கூட்டத்துல கூட நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்லும் போது சில பேர் ரொம்ப கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போது கூட சொன்னேன் நான், சொந்த கட்சிக்குள்ளேயே வன்மம் இருக்கு, போட்டி இருக்கு, பொறாமை இருக்கு. இருக்கும்போது ஒரு கூட்டணியில் இருக்கும்போது பல கூட்டணி கட்சிகளுக்கு கூட கருத்து வேறுபாடு இருக்கலாம், இல்ல கோபங்கள் வரலாம், ஏமாற்றங்கள் வரலாம். ஆனால் நம்ம வந்து என்னன்னா இந்த ஒரு தலைவருடைய அந்த அவருடைய ஒரு கடந்த கால ஒரு வரலாறு அவருடைய சிறப்புகள் அதுக்கு வந்து ஒரு அவதூறு விளைவிக்கிற மாதிரி நம்ம ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடக்கூடாது. அதனால இந்த கூட்டணி நம்ம தொடரணுங்கிறத நான் வலியுறுத்தி சொன்னேன்.